இது நாள் 9ஓட கதை கன்சிஸ்டன்சி சீரீஸில். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வேலையை வெளியில் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு நான் ஜிம்முக்கு போக ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு. சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு. நாளையிலேருந்து பாருங்கள் ஃபுல் சைக்கிளிங் தான் காலையில் சாயந்தரம். மந்த்துக்குள்ளே 300 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் சேர்ந்துட்டேன். அவன் பாருங்கள் என் முடி வேறு நிற்கவே மாட்டேங்குது. எனக்கு ஹேர் கட் பண்ணதுலேருந்து ஒரு சைடு மட்டும் தூக்கி தூக்கி நிற்கிது. ஏன்னு வேறு தெரில. இன்றைக்கி வேறு லெக் டே கொஞ்சம் காண்டாக இருந்துச்சு. அப்புறமா போட்டேன் லெக் டேயில் எல்லாத்தையும் போட்டேன். வீடியோவில் ஸ்க்ரீனில் காமிக்கிறது எல்லாமே 15 கவுண்ட்டு, 5 செட்ஸு. அப்புறமா மேலே ஒரு பையனை உட்கார வச்சு லெக் ப்ரெஸ் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் காஃப் ரைஸ் அதெல்லாம் முடிச்சிட்டோன்னே பாருங்கள் செம்ம இன்றைக்கி பம்பாகவும் இருந்துச்சு லெக்கு. அதுக்கப்புறமா செம்ம ஸ்வெட்டிங் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பம்பெல்லாம் பார்த்துட்ருந்தேன் காலைல. அதை நான் உங்களுக்கு வந்து இது நாளுக்கு 100ல் காமிக்கிறேன் என்னோடய பாடி. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்டக்ஷன் பண்ணேன். அது வார்த்தையே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு போஸிங் பண்ணிட்டுருந்தான். அது வரை இன்றைக்கி நைட்டு 10 மணி வரைக்கும் இருந்தோமா ஜிம்மில். இங்கே பாருங்க ரிமோட் இங்கே இருக்குது. ஆனால் டிவி வந்து அதுவாக தானாக ஆன் ஆகிடுச்சு. எப்படின்னே தெரில. அதுவாக தானாக ஆன் ஆகி ஜிம் பாட்டை ஓட ஆரம்பிச்சிச்சு. ஏதோ ஜிம் ஆவி இருக்கும் போல். அப்புறம் வீட்டுக்கு வந்து எக் ரைஸ் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். இன்றைக்கி வேறு சப்ளிமெண்ட்டே எடுக்கல. சரி, நாள் 10ல் சந்திப்போம் காய்ஸ்.